ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். பிலிப்பியன்ஸ் சாப்டர் 4 verse 19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிறைச்சாலைக்குள்ளே இருந்து கொண்டு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற ஒரு அருமையான ஆலோசனை, குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் அவர். Dear child of God, the word of God says, my God shall supply all your needs according to his riches in glory. We need to understand God is a God of riches. You may lack in many good things in your life. You may think that it is lacking. I am in lack of wisdom. I am in lack of money or finance. I am in lack of health. Whatever may be you are lacking today, my God shall supply all your needs in Christ Jesus according to his riches in glory. He is not going to take away the riches from somebody, but he has plenty of riches in heaven, in his glory. We need to understand the Lord whom we serve is able to provide every need. We all know the story of the people of God when they traveled 40 years in the wilderness. God supplied all their needs. He provided them the manna to have their food. He provided water in the wilderness. He provided every need of every brothers or sisters, every human beings. And he met all the needs of the cattle. So we always have to understand he is a God who can provide everything and anything at any point of the time. உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் என்ன தேவை இருந்தாலும் அவைகளை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு கர்த்தர். நீங்க கவலைப்பட தேவையில்லை. அவர் உங்களோடு இருக்கிறவர், உங்களை பலப்படுத்துகிறவர், உங்களை உற்சாகப்படுத்துகிறவர், உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவர், பண பிரச்சனைகளை மாற்றுகிறவர், உங்களுக்கு நன்மை செய்கிறவர், வியாதியை சுகப்படுத்துகிறவர், எல்லாவற்றையும் செய்வார். கவலைப்படாதிருங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கானா ஒரு கல்யாணத்தில திராட்சை ரசம் குறைவுபட்ட பொழுது அந்த தேவையை சந்தித்து அவர்களை நீதாமே போஷித்த தேவன், இந்த நாளிலும் உடைய பிள்ளைகள் பல தேவைகளோடு காணப்படுகிறார்கள். அவர்களுடைய தேவைகளை சந்தித்தருளும், அவர்களை ஆசீர்வதித்தருளும், அவர்களுக்கு அற்புத அடையாளங்களை செய்தருளும், குறைவுகளை நிறைவாக்கும் தேவ சமாதானத்தையும் கட்டளையிடும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.